வணக்க மக்களே, இன்றைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறேன். என்னென்னா, நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசை. நிறைய பேர் லாஸஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடைய எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றத வந்து நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும்னு தெரியாததுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இப்போ வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக போனாலுமே சரி, அது சரியான இடத்துல வந்து செல் பண்ணலைன்னா அது மறுபடியும் வந்து என்ன ஆகிடுதுன்னா, அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தாலுமே சரி, பட் லாஸில் கொண்டு வரதுக்கு வந்து ரீசனே வந்து என்னென்னா, அவங்க வந்து இன்னும் மார்க்கெட்டை ஏறும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து வேறு ஒரு சில காரணங்களால் வந்து அந்த ஷேரை வந்து செல் பண்ணாத ஹோல்ட் பண்ணுவாங்க. இதனால் வந்து அவங்க என்னென்னா நிறைய பேர் வந்து லாஸஸ் தான் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படின்றத மாதிரி தான் நம்ம வீடியோவில் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோ ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்றத மாதிரி சொல்லுங்கள். நம்ம வந்து அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் வந்து செல் அண்ட் பை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? செல் அண்ட் பைன்னு இருக்குது இல்லைங்களா? இங்கே வந்து பாருங்கள், ரெட் எல்லாம் செல்லுன்னு இருக்குது, க்ரீன்லாம் பைன்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த சார்ட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போட்டிருப்போம், எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத மாதிரி. ஓகேங்களா? இதுதான் வந்து மூவ்மெண்ட் பாருங்கள். எந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணணும் அப்படின்றத மாதிரி நம்ம முதல்ல வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? செல்லிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பையிங் பார்த்துருவோம். ஓகேங்களா? பையிங் எப்படி பை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரினா, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டை வந்து கொஞ்சமாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டே வருது இல்லைங்களா? மூவ்மெண்ட் கொடுத்துட்டே வந்து அகெயின் ஒரு டவுன் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2 ரெட் கேண்டிலுக்கு அப்புறமே ஒரு க்ரீன் கேண்டில், அதாவது வந்து இந்த க்ரீன் கேண்டில் வந்து இந்த 2 ரெட் கேண்டிலுக்கும் கீழே வந்து மார்க்கெட்டில் அதாவது ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லி வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த 2 கேண்டிலுக்கு மேலே வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து க்ரீன் கேண்டில் வந்து மேலே தான் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டான இடத்துல வந்து நம்ம இதை பையிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரினா, அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து மேலே போகுது. இப்போ என்ன நிறைய பேர் வந்து பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, இந்த 3 கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துலையே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுவாங்க சில பேர், இதுக்கும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத மாதிரி வந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு இது சொல்லுவாங்க. அவங்க ஒரு டெக்னிக்கலாக ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இந்த அனலைஸ்லாம் வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய விதமான மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா, இந்த சின்ன ப்ராஃபிட் போதும் அப்படின்றத புக் பண்ணுறதுக்கான தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் கரெக்டான இடத்துல விற்றுட்டு இருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து அந்த டே வந்து நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்கும். ஆனால் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஆசையினால் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஹோல்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மறுபடியும் ஒரு மார்க்கெட் கீழே இறங்குது. ஓகேங்களா? இது வந்து இந்த சார்ட்னால அப்படி தெரியுது உங்களுக்கு. மறுபடியும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து என்ன பண்ணாங்க, டவுன் ஆகிட்டு இது என்ன ஆகுனா, இந்த இடத்துல 3 ரெட் கேண்டில் வந்துருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுடைய அதாவது நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்களோ, இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? அதே இடத்துக்குள்ளே உங்கள் அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதே இந்த இடத்துலேருந்து ஒரு 11,000 அதாவது நீங்கள் செல் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்து 11,000 போயிருக்கும் அதோடைய வேல்யூ. அப்போ நம்மளுக்கு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதிகமாக மேலே போகும் அப்படின்றத நினச்சிட்டு அது மறுபடியும் டவுன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், மறுபடியும் அது வந்து 10,000 இல்லை 9,000 வந்து அந்த வேல்யூ வந்து கம்மியாகிட்ருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து சேம் வேல்யூவாக இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து லாஸஸ் ஆகலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராப்பர் சார்ட் கிடையாது, அதாவது மார்க்கெட் சார்ட் கிடையாது. பட் நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்கோம். இதே இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது, அதாவது அந்த டைம் முடியுது, க்ளோஸ் ஆகுது அந்த அப்படின்னா நீங்கள் வந்து லாஸில் இது பண்ணலாம். இல்லை சில டைம்ஸ் என்ன ஆகுனா, மறுபடியும் வந்து ஒரு டவுன் கொடுத்துட்டு மறுபடியும் ஏறுது பார்த்தீங்களா? மறுபடியும் அந்த டவுன் வந்து டவுன் ஆகிட்டு மறுபடியும் மேலே ஏறும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே பரவாயில்ல மறுபடியும் நம்மளுக்கு மேலே ஏறுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு செல் இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து ஃபுல்லாக டவுன் ஆக போகுது அப்படின்றத மாதிரி வந்து இந்த இன்டிமேஷன் காமிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இதுதான் மெயின். அதாவது வந்து என்னென்னா, மெயினாக வந்து மெயினாக என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கணுன்னா, எந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறத விட எந்த இடத்துல வந்து செல் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு இதாக. ஏன்னா வந்து சில மார்க்கெட்டில் வந்து என்ட்ரு ஆகிடுவாங்க, நல்ல ஒரு டைமில் என்ட்ரு ஆகிடுவாங்க.
பட் வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வருது, ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து டவுனில் ஆகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு இன்டிமேஷன் கொடுக்குது, அதாவது வந்து ஹேமர் கேண்டில் மாதிரியோ இல்லை சம்திங் வந்து டவுனில் வந்துட்டு மறுபடியும் ஹை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண உடனே மறுபடியும் பாருங்கள் நல்ல ஹையில் போயிட்டு இந்த மார்க் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நல்லா என்ன ஆகணும், மார்க்கெட் மேலே போகும். பட் என்ன இதிலே நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச உடனே என்னென்னா மறுபடியும் பாருங்கள் மார்க்கெட் டவுன் ஆகுது இல்லைங்களா. மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும், நீங்கள் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ அதே வேல்யூக்கு தான் இப்போ இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதே 10,000 வேல்யூ தான் இருக்கணும். இதே இந்த மூவ்மெண்ட் பாருங்கள், பெரிய மூவ்மெண்ட் இது, நல்ல மேலே மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இந்த மார்க்கெட் மேலே போனால உங்களுக்கு வந்து ஒரு 2,000 3,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் மறுபடியும் அந்த இதில் வந்து 2,000 3,000 வந்து அகைன் டவுன் ஆகிருக்கும். ஓகேங்களா, டவுன் ஆகிட்டு இப்போ மறுபடியும் என்ன வேல்யூவில் வாங்குவீங்களோ அதே வேல்யூவில் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்லைடு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் மறுபடியும் மூவ்மெண்ட் கிடச்சிருதுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 500 1000 ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துலேயே நம்மளுக்கு வந்து 2,000 ப்ராஃபிட் கிடச்சி இந்த இதில் வந்து நம்மளுக்கு 1,000 தான் வருது அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான அடுத்த இது பாருங்கள், மார்க்கெட் ஃபுல் டவுன் இந்த இடத்துல பாருங்கள். அதாவது வந்து நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய வேல்யூ வந்து 8,000 ரூபாவாக மாறிட்டுருக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ட்ரேடிங் வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, இன்ட்ராடேயில் வந்து முக்கியமான வந்து இந்த 1 டேயில் கூட நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறீங்க அப்படின்ட்டு, இல்லைனா வந்து மார்க்கெட்டே அதுவே க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து லாஸ் தான் காமிக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து என்னென்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்னென்னா சின்ன ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சின்ன ப்ராஃபிட் அந்த டே ஒரு 500 2,000 1000 அந்த மாதிரி போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் உங்களால் வந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.